திறந்து போட்டு எங்க போனீங்க? பக்கத்து ரூமுக்கு போயிருந்தோம்மா. ஆமா, என்ன 5:30 PM வர்றேன்னு சொல்லிட்டு திடீர்னு 3:30 PM வந்துட்ட. பிருந்தாவனத்தை சுத்தி பார்த்திருந்தோம். அவருக்கு தெரிஞ்சவங்க யாரோ வந்துட்டாங்களா, உடனே என்ன இங்க அனுப்பி வச்சுட்டாரு. அது சரி, நீ ரூம திறந்து போட்டு எங்க போனீங்க? பக்கத்து ரூமுக்கு போயின. அங்க ஒரு பொண்ணு அழுதுகிட்டு இருந்தது. அதுக்கு வேண்டிய சமாதானம் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ள உங்க கார் சத்தம் கேட்டது, வந்துட்டேன். அந்த பொண்ணை கூட கூட்டி வந்திருக்கேன். சும்மா மாமா பயப்படாதவா. வாமா உட்கார். உட்கார். ஏமா அழுதுகிட்டு இருந்த? அழ வேண்டிய நிலை வந்து அழுதுதானே தீரணும். பெண்கள் எப்பவும் அழக்கூடாதுமா. ஆறுதல் சொல்லி தைரியம் சொல்லி ஆண்களை உற்சாகப்படுத்த வேண்டியதான் நம்ம கடமை. பிடிவாதம் செய்யாதீங்க. என் வாழ்க்கை வரலாறு கேட்கணும்னு வற்புறுத்தாதீங்க. என்ன உன் கூட பிறந்த சகோதரி மாதிரி நினைச்சு தாராளமா உன் வரலாற்றை சொல்லலாம். ஐயா வர்றாருங்க. அப்ப நான் என் ரூமுக்கு போறேன். கூட்டிட்டு போங்க. ஆமா, பிருந்தாவனத்தை சுத்தி பார்க்கக்குள்ள உங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்துட்டாங்கன்னு தானே என்ன இங்க அனுப்பி வச்சுட்டீங்க. புருஷங்க, அப்போ என் மனைவி நிலை பாத்தீங்களா? நான் உங்க கேள்விக்கு ஏதோ பதில் சொன்னேன். அந்த பதில் உங்க மனசையே புண்படுத்தும் நான் எதிர்பார்க்கல. பங்கஜம், ஊரெல்லாம் சுத்தி பார்த்தாச்சு. நான் புறப்படுற அவசரத்துல ஒரு முக்கியமான ஆபீஸ் வேலையை மறந்து வந்துட்டேன். நான் இன்னைக்கே ஊருக்கு புறப்படட்டுமா? இங்க பாருங்க, என்கிட்ட பொய் மட்டும் என்னைக்கும் சொல்லாதீங்க. உங்க மனைவிய நான் என்ன தடுக்க அப்படின்னு எனக்கு என்ன இருக்கு? உங்க இஷ்டப்படி இப்பவே புறப்படுங்க. பங்கஜம், கள்ளமில்லாத என் மனைவியுடைய எண்ணம் என்னுடைய உள்ளமும் சென்று உன்னை நான் இணைத்து மறக்க மாட்டேன். நான் போயிட்டு வரேன். அழைச்சுக்கிட்டு ஊருக்கு போ. நான் கார்ல போறேன். பெட்டி படுக்கையில் எடுத்து சேர்ந்த உடனே லெட்டர் போடுங்க. மறந்துட போறீங்க. ஒண்ணு சும்மா பாத்துக்கிட்டு இருக்காதம்மா, கண்ணு கட்டுடும். உட்கார். பொண்ணு பக்கத்து ரூம்ல இருக்க பொண்ண நம்ம ஊருக்கு கூட்டி போலாமா? அந்த பொண்ணு ஊரு பேர் ஒண்ணும் தெரியாம எப்படி கூட்டிட்டு போறது? அதெல்லாம் அங்க போய் விசாரிச்சுக்கலாமா? ஒரு பொண்ணு புலம்புறத என்னால பார்க்க முடியுமா? உனக்கு தெரியாது. சரி சரி, உங்க இஷ்டப்படி செய்யுங்க. அப்போ நான் போய் 3 ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் ரிசர்வ் பண்ணிட்டு வரேன். சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி சேதி தெரியுமா? எங்க பட்டு குழந்தை பால் ஊத்தி சோறு தின்னுமா? சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி சேதி தெரியுமா? அப்பா கிட்ட இருந்தா சந்தோஷமா ஆடி பாடுமா? பொட்டு வச்சு புதுசு உடுத்தி பள்ளிக்கு போகுமா? அப்பா கிட்ட இருந்தா சந்தோஷமா ஆடி பாடுமா? சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி சேதி தெரியுமா? எங்க பட்டு குழந்தை பால் ஊத்தி சோறு தின்னுமா? சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி சேதி தெரியுமா? அமுதா, 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 ஏன் ஒரு மாதிரியா இருக்க? நானா இருக்கேன். மணி, அம்மா ஏண்டா இன்னைக்கு இவ்வளவு கோவமா இருக்கா? தொடாதீங்க. உங்களுக்கு குழந்தை ஞாபகம் கூட இருக்கா? நீ என்ன சொல்ற? நீங்க இப்போ மெட்ராஸ்ல இருந்தா வரீங்களா? ஏன், அதுல உனக்கு என்ன சந்தேகம்? முதல்ல நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. சாப்பிட்டுட்டு சாவகாசமா பேசிக்கலாம். வாடா கண்ணு. தொடாதீங்க. அமதா, குழந்தைய கூட தொடக்கூடாத அளவுக்கு நான் என்ன தவறு செய்துட்டேன்? உங்க மனசாட்சியை கேட்டு பாருங்க. தெரியாம தானே கேட்கிறேன். கேட்கிறேன், நீங்க மெட்ராஸ்ல இருந்தா வரீங்களா? ஏன், அதுல என்ன சந்தேகம்? மெட்ராஸ்ல இருந்தா வர்றேன். என்கிட்ட பொய் மட்டும் என்னைக்கும் சொல்லாதீங்க. ஏன், மைசூர்ல இருந்தா வரேன்னு சொல்லுங்களே. உங்களை நான் என்ன செய்ய முடியும்? அதுவா, நம்ம கம்பெனி விஷயமா மெட்ராஸ்ல இருந்து மைசூர் போய் அங்க இருந்து ஐயோ சொல்லி உன் மனசை மாத்திட்டாங்க. அதுதான் உன்னுடைய பேச்சு செய்கையெல்லாம் எனக்கு மாற்றமா தெரியுது. மாற்றம் அடைஞ்சு தவறான செய்கை செய்கிறது நீங்களா நானா? தம்பதிகளா வாழும் போதெல்லாம் பெருமையோடு
ஒரு குழந்தைக்கு தகப்பன் ஆனதுக்கு அப்புறம் தகாத காரியத்தில் ஈடுபடுறது உங்களுக்கே நல்லா இருக்கு. அமுதா, விஷயத்தை சொல்லாம நீயாவே பேசிக்கிட்டு இருந்தா எனக்கு என்ன புரியும்? நீங்களே தெய்வம். உங்க அன்பே அழியாத சொத்துன்னு ஒவ்வொரு நிமிஷம் நினைக்கிற எனக்கு துரோகம் செய்ய உங்க மனசு இடம் தருதா? அமுதா, ஊராருக்கெல்லாம் புத்தி சொல்ற நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்களே இப்படி நடக்கலாமா? என்ன உளர்ற? சும்மா நடிக்காதீங்க அத்தா. எல்லாம் எனக்கும் தெரியும். உன்னால நிரூபிக்க முடியுமா? இந்த நிமிஷமே நிரூபிக்க முடியும். கண்டவங்க சொல்ற கட்டுக்கதையெல்லாம் நம்பிக்கிட்டு கண்டபடி பேசாத அமுதா. கட்டுக்கதையா? அப்படி என்ன? எந்த பெண்ணுடைய சிநேகிதம் இல்லைன்னு நம்ம குழந்தை மேல ஆணையா சொல்லிடுங்க. அமுதா, என்ன முட்டாள்தனமா பேசுறேன்? இந்த சின்ன விஷயத்துக்காக குழந்தை மேல ஆணை கிடைக்க சொல்றியா? ஆமா, அவளோட சந்தோஷமா இருந்து மைசூருக்கு கூட்டிட்டு போனேன். அதுக்கு நீ இப்ப என்ன செய்யணுங்கிற? அமுதா, அத்தா, புருஷனுடைய அன்பு ஆதரவும் தானே முக்கியம். அத்தா, உங்க கால்ல விழுந்து கேட்கிறேன். நடந்தது நடந்து விட்டது. இனிமே என் வாழ்க்கை வீணாக்காதீங்க அத்தா. அமுதா, இப்ப நீ என்ன செய்ய சொல்ற? இனிமே அப்படி நடக்க மாட்டேன்னு சொல்லுங்க. நடக்க மாட்டேன், சரிதானே? ஐயோ, அவ்வளவு வெறுப்பா பேசுறதுக்கு நான் என்ன செய்தேன்? அதுதான் அப்பவே சரின்னு சொல்லிட்டேனே. அதுக்கப்புறம் ஏன் வெறுக்கிறேன்? வீட்டுக்கு வந்தா நிம்மதி வேண்டாம்? குடும்பத்துல சந்தோஷம் இல்லைன்னா மனுஷன் சாகிறதே மேல. தம்பி தம்பி, ஏ வேலு வேலு, இந்தடா. வாழ்வு மண்ணாகி போமா துயரோ நிலை, மண்ணாகி போமா துயரோ நிலைதானா, உலகம் இதுதானா? பண்பாடு இல்லாமல் மண் மீதே பாழாகி நொந்தேனே. தேனான வாழ்வு திசை மாறி போச்சே, நிம்மதி இழந்தாச்சே. தேனான வாழ்வு திசை மாறி போச்சே, நிம்மதி இழந்தாச்சே. தீராத பழியாச்சே. பொன்னான வாழ்வு மண்ணாகி போமா, துயரம் நிலைதானா, உலகம் இதுதானா. பொன்னான வாழ்வு மண்ணாகி போமா, துயரம் நிலைதானா.